கஷ்டமாக இருந்தது. இங்கே நடுவில் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, வேன் வர முடியல. இறங்கி வரும்போது அந்த கஷ்டம் தெரிஞ்சுது. ஒரு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு நேச்சராகவே இல்லைன்னா எனக்கு பசங்க படிக்கணும். நம்ம வேறு எந்த வேலைக்கு எதுக்கும் நம்ம உதவி செய்கிறோமோ இல்லையோ, படிப்பு வந்து ரொம்ப அத்தியாவசியம். அதுலேயும் மலைவாழ் மக்கள்ங்கும் போது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க அந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எப்படியும் இன்னும் படித்து நல்லா முன்னேறி வரணுங்கிற ஆசை நிறைய இருக்குது. அந்த விதத்தில் இந்த ஏற்பாடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதில் ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக இவங்க இந்த மேட்ரு என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு எப்போ தெரியும்னா இங்கே வரும்போது தான் தெரியும். பட் இங்கே வந்து தான் இதெல்லாம் தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ஜஸ்ட்டு சொன்னாங்க அப்படியே ஒன்றுமே எனக்கு தெரியாது. பட் இப்போ தண்ணிங்கும் போது மற்ற விஷயம் எப்படி இருக்கோ தெரியும். வீட்டில் நினச்சி பார்க்குறேன் நான். ஒரு நாளைக்கு தண்ணி வரலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். குடிக்கிற தண்ணி இல்லை, ஒரு நாளைக்கு வாட்டர் கேன் போடலாம். நாங்கள் வரும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு வீட்டில் ஃபோன் வருது வாட்டர் கேன் போடணும்னு யாரோ சொன்னாங்க. ஃபோன் பண்ணி இது வாட்டர் கேன் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை போட்டுருங்க, நான் வந்துட்டேன் எனக்கு அப்படின்னு. நம்ம ஒரு நாள் தண்ணி கிடைக்கலன்னா கஷ்டமாக இருக்குது. இந்த உங்கள் மதுராந்தக பிரான்ச்சில் நாய் விழுந்துருச்சான் அந்த கிணத்துல. அந்த தண்ணி குடிக்க முடியாமல் அவங்க அதுக்காக முன்னாள் லீவ் போட்டிருக்காங்க. அவங்க இதெல்லாம் போனால் அந்த தண்ணியை குடித்தா நமக்கு வந்து இதாகிடும், அப்புறம் திருப்பி லீவ் போடுறதுக்கு லீவு கிடையாதுன்னு பரவாயில்ல லீவை போட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ தண்ணிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறோம் பசங்களுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இது எஸ்டிமேட் எவ்வளோ சொன்னீங்க சார் பிரவீன்? 50,000. சரி, நான் என்னோட ஷேரை வந்து ஒரு 20,000 கொடுக்குறேன். ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. என்னன்னா பசங்க படிக்கிற பசங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ரெண்டாவது தண்ணி மேட்டர் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அது வந்து பாவம் குழந்தைங்க வந்து பிடிக்கணும். ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லைனா கூட இவங்க நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போய் எப்படியும். பட் அவங்களுக்கு இயற்கையான தண்ணி குடிச்சா அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நமக்கு தான் உடனே தேவை வந்துடும். அவங்க எதை தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க உடம்பு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். பட் என்னால் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த இந்த செகண்டில் எனக்கு ஒரு தாட்டை கொடுத்தாரு. அந்த நினைவு அதை வந்து இமிடியேட்டாக செயல்படுத்திடணும். ஏன்னா மனசு வந்து மாறக்கூடியது. எப்போ வேணா இப்படிங்களோ அடுத்த நிமிஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மனசு மாறுறதுக்குள்ள கொடுத்துடணும். நான் இமிடியேட்டாக அவங்களுக்கு இப்போ ஜிபே பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.